அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் ஐயா. விளையாட்டு போட்டிகள் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்படுவோம். பட் உள்ளூர் விளையாட்டு போட்டிகள்னு ட்ரெடிஷனலா சில விளையாட்டு போட்டிகள் இருக்கும். அது அந்த ஊருக்கே அது ஒரு கலையையும் அழகையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் போட்டி நடத்துவாங்க. அப்புறம் ஊருக்குள்ளே இருக்கிறவங்களுக்குன்னு வந்து ஒரு சாக்கு போட்டி, ஓடி போய் தொடுறது. அப்புறம் பளு தூக்கும் போட்டி நடத்துவாங்க ஊருக்குள்ளே, வெயிட்டு தூக்குறது அப்படி இப்படின்னு ஃபங்க்ஷன்ஸ்லாம் வைப்பாங்க. அப்படி ஒரு விளையாட்டு போட்டி அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னலாக இங்கே இருக்கிறது சாப்பாட்டு போட்டி. ஆச்சரியமா பார்ப்பாங்க, ஒரு மனுஷன் எவ்வளோடா சாப்பிட முடியும், என்னடா ஒரு வாரம் நான் சாப்பிட்றது, ஒருத்தன் ஒரு வேளை சாப்பிட்றான். சாப்பாட்டு கலையில மட்டும் நீ அடிச்சிக்கவே முடியல மாப்பிள்ள, கண்ணு வைக்காத மாப்பிள்ள. ஒவ்வொரு விளையாட்டு போட்டி எப்படி சிலம்ப சுத்துற வீரர்கள் இருக்காங்களோ, கபடி வீரர்கள் இருக்காங்களோ, அந்த மாதிரி சாப்பாட்டு போட்டி வீரர்கள் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்காங்க. சாப்பாட்டு போட்டிகளில் நம்மலாம் யோசிக்கவே முடியாத அளவுக்கு குவான்டிட்டி சாப்பிடக்கூடிய ஆட்கள் இந்த பக்கம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவ்வளோலாம் எப்படா சாப்பிட்றீங்க, ரெண்டாவது இதெல்லாம் உடம்புக்கு ஒத்துக்குமா, இதெல்லாம் நல்லதா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடியவங்க இதில் டாக்டர்ஸும் இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இது மகாராணிக்கு கொடுத்துருங்க, எனக்கு ஒரு டீ கொண்டாங்க. கடைசியாக நீங்கள் அதிகமாக சாப்பிட்டது எப்போது? வயிறு முட்டைமாங்கல்ல, அப்பா அப்படின்னு எந்திரிக்க முடியலையாம்பாங்கல்ல, அது மாதிரி வயிறு முட்டை எவ்வளவு சாப்பிட்டீங்க? சொல்கிறேன், மக்களுக்காக சொல்கிறேன். பிரியாணி நிறையா சாப்பிட்டேன். எவ்வளோ இருக்கும்? ஒரு 1 பேக்கெட் ஃபுல்லாக சாப்பிட்டேன். ஒரு ஃபுல் பிரியாணி, அதான் மேக்ஸிமம் அப்பேடைட். எஸ் சார். வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் மீட் பண்ணுறேன். எங்கள் அம்மா கூட பேசிக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 சப்பாத்தி கிட்ட சாப்பிட்டுட்டேன். நல்லா தின்னு, என் ஊர் சொத்தை தின்னாளிக்கிறக்கே வந்துக்கா. யூஸ்வலாக நான் இவ்வளோ தான் ரைஸ் சாப்பிடுவேன். வெயிட் பண்ணி ஒரு 100 கிராம்ஸ் 150 கிராம்ஸ். எப்படி சோத்தை எடுத்து எடை போட்டு சாப்பிடுவீங்க? எடை போட்டு சாப்பிடுவேன். என்னம்மா சோறு தட்டு வச்சு அப்பதான் சாப்பிடுங்க. நம்மளுக்கு எவ்வளோ கேலரிஸ் அந்த அளவுலாம் தெரியும். இல்லை சீரியஸாகவே கேட்குறேன், நான் வீட்டில் ஒரு தராசுன்னு வச்சிருப்பீங்க? வச்சிருக்கோம் சார், இவன் சாதாரண ஆள் இல்லை சார். கண்டினியூ பண்ணுங்க. ஃபுட் வெயிங் ஸ்கேல் இருக்கு, அதாவது வெயிட் போட்டு சாப்பிடுவீங்க, அப்பதான் வெயிட் குறைக்க முடியும். ஒரு குருப்பா தாயா அலைகிறாங்க, அதுவும் ஏகிட்டே வர்றாங்களே. 2 மாசத்துக்கு முன்னாடி யூஸ்வலா போனா இவ்வளவு தான் சாப்பிடுவேன். அன்னைக்கு ஒரு 4-5 தடவை அப்புறம் சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், தயிர்னு சொல்லிட்டு ஒரு 3/4 மணி நேரம் ஃபுல்லா சாப்பிட்டேன். மட்டன் முட்டை எப்பவுமே நிறைய சாப்பிடுவேன். நீ சந்தோஷமா இருக்கிறதுனால கொஞ்சமா சாப்பிடுறேன், அதாவது அளவு சாப்பிடுறேன். ஒரு ஃபங்க்ஷன் அங்க போனேன்னு சரின்னு விட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி, சிக்கன் தான் கிட்டத்தட்ட ஒரு 2 பிளேட் ஃபுல்லா அடிச்சோம். இனிமே அவன் வாழ்க்கையில சோறே திங்க மாட்டியா? மாமா, நான் சாப்பிடறதில்ல, சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் வீட்டையே காலி பண்ணிடுவேன். அந்த ஃபேமிலியோட ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு பஃபேக்கு போயிருந்தோம். எவ்வளோ பில்லுன்னு கேட்டேன். பர் ஹெட் 1815 சொன்னான். பின் வாங்கிறோனா? ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. ரைட்டு, வீட்டிலே முடிவு பண்ணிட்டேன். சாப்பிட சன்னு டாக்டர் ஒய்ஃப்ல என்னங்க என்னப்பா பா பா. அதுக்கப்புறம் என்னாச்சு? விடுவனா உன் மாமே? பொறுமையா சாப்பிடுங்க, வாந்தி கிந்தி எடுத்துட போறீங்க. இருக்கிற காசுக்கு சாப்பிடணும், அவ்வளோதான். ஃபுல் கட்டு கட்டினேன் அன்னைக்கு தான். என்ன எல்லாரும் நம்மளே குறுகுறுன்னு பாக்குறாங்க? வந்து பார்த்தீங்கன்னா 5 kg சிக்கன் வந்து நான் சாப்பிட்ருக்கேன் ஒரே அட் அ டைமில். 5 kg? எஸ். என்னடா சொல்ற? எவ்வளோ நேரத்தில்? ஒரு 1/2 hourல. என்ன அது 5 கிலோ சிக்கனா? ஆமாம். இதென்ன இந்த பார்வையா இருக்கு? அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. பக்கத்தில் கொடுங்க. 25 தோசை சாப்பிட்டுருக்கேன். 25 தோசை? 25 தோசை சாப்பிட்டுருக்கேன். 6th ஸ்டாண்டர்ட்ல படிக்கும்போது ஹாஸ்டல்ல போட்டிலாம் பண்ணுவாங்க. வந்து 17 பரோட்டா சாப்பிட்டேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. 6ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப? 10th படிக்கும் போது 39 இட்லி சாப்பிட்டேன். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. அப்ப ஊர்ல நடக்கிற இந்த பொங்கல் இதுல வந்து வாழைப்பழம் வைப்பாங்க. அதுல வந்து 7 சீப்போ 5 சீப்போ சாப்பிட்டேன், ஞாபகம் இல்ல. அடங்கம்மால மூஞ்சி மோரையும் என்னல இது? 7 சீப்னா ஒரு சீப்புக்கு 12 இருக்கும். 70 70 7 2 14 84 பழமா? 7 சீப்பு கிட்ட சாப்பிட்டேன். அம்மா வீட்டுல சமைச்சாங்கன்னா நார்மலாவே இட்லி வந்து 30 இட்லி தான் சாப்பிடுவேன் டெய்லியும். ஏங்க டெய்லி 30 இட்லி சாப்பிடுவீங்களா? அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. அந்த பேக் கூட உள்ள எதுவும் இட்லி இல்ல. கண்டு விட்டாளையா
சூட்சமத்தை கண்டு விட்டாலே. ஒரு ஆந்திரா மெஸ்ல வந்து காம்படிஷன் 7 பிளேட் வந்து ரைஸ் சாப்பிட்டேன். ஏற்கனவே ஆந்திரா மீல்ஸே குவாண்டிட்டி அதிகமா இருக்குமே. இப்போ 7 பிளேட்னா எவ்வளவு இருக்கும்? அளவு தெரியல சார், அவங்க வைக்க சாப்பிட்டேன். ஓகே சாப்பிடு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு வாய பாரு. ஒரு ஃபிலிம் ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டதே சாதனையா சொல்லிட்டு இருக்கீங்களேம்மா. 7 மீல்ஸ். என்ன பங்கு இதெல்லாம்? நானப்பா அதெல்லாம். அப்பா அவன் நண்பன்பா, அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு அசிங்கப்படுத்துறீங்க. 38 இட்லி. எவ்வளோ? 11th படிக்கும் போது 38 இட்லி. 38 இட்லி. ஆமா, வெறும் தேங்காய் சட்னி மட்டும் தான். உங்க ரெக்கார்டு என்ன? அங்க விட்டு நம்மள பாத்துட்டு பாரு. இல்ல வரட்டும்டா. அவன் என்ன சொல்றான் கேப்போம். சார் நான் 4 கோழி கிரில் கோழி முழுசா சாப்பிட்ருக்கேன் சார். அட பொம்மால. 4 கிரில் கோழி. பிரியாணி 3 கிலோ வரைக்கும் சாப்பிட்ருக்கேன். ஆஃப் ஆயில் 41 ஆஃப் ஆயில் வரைக்கும் சாப்பிட்ருக்கேன். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? சார் நான் ஒரு பானிபூரி காம்படிஷன்ல கலந்தேன். ஒரு நிமிஷத்துல 21 பூரி சாப்பிட்டேன். 2வது வருஷம் 24, 2 வருஷமே நான் தான் வின்னர். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. எனக்கு நார்மலா ஃபுட்னாவே ரொம்ப பிடிக்கும் சார். வெஜ் நான்வெஜ் எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். பிரியாணினா ஒரு 2ல இருந்து ஒரு 3 கிலோ நான் சாப்பிடுவேன். என்னால சாப்பிட முடியும். கிங்கனே நீங்க, நாங்க இன்னைக்கு தொழில் கத்துக்க போறோம். மேக்ஸிமம் 20 பரோட்டா சார். 20 பரோட்டா. காலேஜ்ல பெட் கட்டி சாப்பிட்டு. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. பெருசா பீத்துற. பொதுவாவே நம்ம வீட்ல கறி எடுத்தோம் சண்டே அப்படின்னாலே 3 கிலோ 4 கிலோ அப்படிதாங்க சார் எடுப்போம். நம்ம 4 கிலோ எடுப்பீங்களா? ஆமாங்க சார். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எவ்வளவு பேர் இருக்கீங்க வீட்ல? வீட்ல 3 பேர் தாங்க சார். எது என்னையா சொல்ற? ஆவ பெருசு. சார் நான் 25 முட்டை சாப்பிட்டுருக்கேன் சார். 75 முட்டையா? 25 முட்டை. 25 அவிச்ச முட்டையா? ஆஃப் ஆயில் 5, ஆம்லெட் 5, ஃபுல் ஃபாயில் 5, கலக்கி 5. முட்டை வகையறால. சாப்பிடுற. வாங்கப்பா, முட்டை இருந்தா எடுத்து வாங்கப்பா. எவ்வளவு சாப்பிடுறாங்க? ஏப்பா நீங்க பாட்டு போட்டி வச்சுட்டு பொக்கு பொக்குன்னு சாப்பிட்டு விடாதீங்க. பொறுமையா சாப்பிடுங்க, ரைட்டா? யார் அவிச்ச முட்டை போட்டியில் கலந்து கொள்ள யார் தயார்? முதல்ல ஒரு ஆள் வாங்க. மதுரக்கார தம்பி வரீங்களா? என்ன தேடுறாங்க? எவ்வளவு சாப்பிட போறீங்க? 10 சாப்பிடுவோம். 10. நீங்கண்ணே? அவர் சாப்பிடுறாரு சார், அதை காட்டில எக்ஸ்ட்ரா தான் சாப்பிடுவார். ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது. வீச்சுதான் 10க்கு மேல. அவர் எவ்வளவு சாப்பிட்றா அதுக்கு மேல எக்ஸ்ட்ரா சாப்பிடுறீங்க. அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். நல்ல சாப்பிடுற மாதிரி தெரியலையே. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. தம்பி நீங்களும் வாங்க, கூட கொஞ்சம் சாப்பிடுங்க சேர்ந்து. யார் வேகமா சாப்பிடுறாங்க? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நாக்காடு சாருக்கு. பகவானே, உன்னை நம்பி ஹோட்டலுக்குள்ள வந்துட்டப்பா. வெளியே வரப்ப மனசு வகிறு நிறைஞ்சு போகணும். எப்படி பொண்ணு முழுசா முடியுங்க? இருங்க இருங்க. இல்ல அது என்ன, அங்கதானே இருக்கு. அது ஒன்று கையில வச்சிருந்தாதான் மூடு வருமா? போகும்போது 2 மிளகாயை சுத்தி போடுறா, திஷ்டி போட்டு போகுது. நீ சாப்பிட்டீங்களா தம்பி? பொண்ணு பார்க்க போன இடத்துல பொண்ணே பரிமாறினா பொறுமையா சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி சாப்பிடுவீங்க. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இந்த முட்டையை வச்சிருங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல ஆவா எனக்கு பரவாயில்ல. போதும் சாப்பிடுங்களா? ரிஸ்க் எடுக்கலாம். எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இல்லையா தம்பி, கொஞ்சம் பொறுமையா. எனக்கு பயமா இருக்கு. பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ 5 நிமிஷத்துல 3 முட்டை சாப்பிட்டுருக்கீங்க. 4 3 தான். தோத்துக்கிட்டே இருக்கீடா. நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க. போயிட்டு வாங்க. டாடா. Yeah.